This video is for educational purposes only. No income or result is guaranteed. This is not investment advice. Always do your own research. ஓகே, வணக்கம் நல்லுள்ளங்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமானது கம்மிங் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டெக்னிக்கல்ஸும் அண்ட் ரெண்டாவது விஷயம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அண்ட் மேனுப்புலேஷன். மார்க்கெட்டில் இதை தவிர்க்கவே முடியாது. இதை பற்றியும் நம்ம பேசலாம். எப்படி மேனுப்புலேட் பண்ணி மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் ஏற்றுறானுங்கன்னு எப்படிலாம் ஸ்டாப் லாஸ் இன்ட்ராடேலி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணலாம், ஓவரால் கண்டிஷனே குழப்பி விடலாம். அண்ட் ஒரு அதாவது என்ன சொல்ல, வால்யூம்னால தான் மார்க்கெட்டை ஏற்றி இறக்கி மேனுப்புலேட் பண்ணுங்கிறது கிடையாது. எப்போவுமே மார்க்கெட்டை நியூஸ் பேஸ் பண்ணி பண்ணலாம். என்ன ஏதுங்கிறது நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? சரி, டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் நிஃப்டியோட ட்ரெண்டுன்னு எல்லாத்தையும் பார்த்துடலாம். சரி, நிஃப்டி சார்ட் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு கிட்டத்தட்ட இந்த கன்சாலிடேஷன் மே மந்தோட மிட்லேருந்து இந்த கன்சாலிடேஷனை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் இன்றைக்கி 630க்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கான். இது நம்ம டபுள் பாட்டம் பார்த்துருப்பீங்களா? டபுள் டாப் டபுள் பாட்டம் எல்லாத்துக்கும் தெரியும், ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்க, இதை எடுத்து அப்படியே மெஷர் பண்ணி மேட்சா மேலே வச்சோம்னா டார்கெட். இந்த டார்கெட்டே நமக்கு கிட்டத்தட்ட 26,000. சரியா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஒரு நல்ல ரேஞ்சாக இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். சப்போர்ட் ஒன்றும் கிடையாது, நெக்லைனே வச்சுக்கலாம். ஓவரால் மேஜர் சப்போர்ட் ரெசன்ஸ் இது 26,000, தென் 25,200. இது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் மிட் ரேஞ்சில் இருக்கிற இந்த ஆரஞ்ச் லைன் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இதெல்லாம் ஃபிபனாச்சி லெவல்ஸு. இப்போதைக்கு மார்க்கெட் இன்ட்ராடே நீங்கள் பார்க்குறீங்க, பயோன் டிப் காட்டுறான். முக்கியமாக மண்டேவும் கேப் அப் ஆகுது அண்ட் மார்க்கெட் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அது நெக்ஸ்ட்டு 799 800 வச்சுக்கோங்க. சரி, 800 அப்படிங்கிறது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். சரியா? ஆல்மோஸ்ட் இனி ஒரு 150 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்குது மார்க்கெட் ஏறுறதுக்கு. இது பிரேக் ஆனதுக்கு, இந்த ஆரஞ்சு லைன் பிரேக் ஆனதுக்கு இது வரை போகணும். நல்ல ஒரு ஃபிபனாச்சி லெவலில். அண்ட் மார்க்கெட் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாதா ப்ரோ அப்படின்னா, கண்டிப்பாக 490க்கு கீழே வந்தால் மட்டும் தான் நம்ம அதை எதிர்பார்க்க முடியும். அதுக்கு மேலே இருக்கிற வரையும் நம்ம மைனர் கரெக்ஷன் மேஜர் கரெக்ஷன் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. அது கண்டினியூவாக ஏறப்பாகும். விக்ஸு பாருங்கள், கிட்டத்தட்ட 12.4 அப்படிங்கிற நிலமையில் இருக்குது. அப்படிங்கும்போது நல்லா ஸ்டேபிளாக ஏற்றுவான். பெரிய லெவலில் விக்ஸு ஷூட் அப் கொடுத்தா மட்டும் தான் இறங்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இருக்கும். சரியா? நிஃப்டிக்கு இந்த சப்போர்ட் ரெசன்ஸை நீங்கள் இது பண்ணிக்கலாம். லைவ்லேயே கேளுங்க, நம்ம இன்னும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது நமக்கு பேங்க் நிஃப்டி முக்கியமானவன். ஏன்னா ஆல் டைம் ஹையெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கேன். நிஃப்டி ஆல் டைம் ஹைக்கு இன்னும் பக்கத்தில் போகலை, இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் தான் இருக்குது, ரொம்ப எல்லாம் கிடையாது. நிஃப்டி ஆல்மோஸ்ட் அடுத்த வாரம் கூட ரீச் ஆகிடலாம். அண்ட் இவனை பாருங்கள், பேங்க் நிஃப்டி நல்ல சப்போர்ட்டு. நமக்கு ஆல் டைம் ஹையை 2 முறை பிரேக் பண்ணிட்டான் தொடர்ந்து. ஆனால் நிஃப்டி ஒரு முறை கூட பிரேக் பண்ண கிடையாது. நல்ல ஒரு 57,000க்கு மேலே வந்திருக்கா. இன்னும் ரேஞ்ச் இருக்குது. இது 58,284 அது வரை நல்ல ஜோன். இது ஒரு சப்ளை ஜோன் வச்சுக்கோங்க. சரியா? இந்த ஜோன் வரை இது பிரேக் ஆனதுக்கு இது வரை போகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. திரும்ப இதுக்கு கீழே வராத வரையில் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. புட் ஆப்ஷன் மேபி செல்லிங்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்டேபிளாக நம்பிக்கையாக உட்காரலாம். அண்ட் மிட் ரேஞ்சில் பார்த்துட்டோம் அப்படின்னா நடுவில் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா நமக்கு மேபி ஒரே நிமிஷம் செக் பண்ணிடலாம். ஃபிபனாச்சி லெவல்ஸ் இதோட ரெசிஸ்டன்ஸ் 57,830 அந்த ரேஞ்சில் ஒரு சின்ன மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரியா? அதே மாதிரி தான் நிஃப்டிக்கு சொன்னது. அதை மண்டேவும் நல்லா கேப் அப் ஓப்பனிங் ஆர் ஃப்ளாட் ஓப்பனிங்கு நமக்கு பையான் டிப்பு காட்டுறான் அப்படின்னாலும் நமக்கு ஏறுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். தென் எப்படி இன்ட்ராடே பையில் இருக்கா செல்லில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலாம் பாருங்கள். சரியா? சரி, இது நம்ம முக்கியமாக நம்ம பார்த்தாச்சு என்ன அப்படின்னா மார்க்கெட்டை. ரெண்டாவது இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கு, இந்த மேனுப்புலேஷன்லாம் சொல்கிறீங்கல்ல, இது எப்படி நடக்குது அப்படின்னு நான் அதையும் நான் இந்த சார்ட்லேயே காட்டுறேன், என்ன எப்படி நடத்துகிறானுங்க அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, இப்போ நம்ம இந்த எடுத்துக்கோங்க நிஃப்டியோட சார்ட்டை. லாஸ்ட்டு கொஞ்ச நாட்களாக என்ன பண்ணியிருக்கான்னு, என்னென்ன நியூஸ் வந்துச்சு அப்படிங்கிறத வச்சு பார்த்தாலும் இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்லாம் அண்ட் இந்த மேனுப்புலேஷனில் எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கிறது வேறு, மேனுப்புலேட் பண்ணுறதுங்கிறது வேறு. சரியா? ஏன்னா இப்போ ஒரு ரெண்டுக்கு முதல்ல என்ன வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா இப்போ ஒரு அதாவது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு இப்போ ஒரு 1000 குவான்டிட்டி, இப்போ ஒரு ஆப்ஷனில் பொசிஷன் எடுக்கணும், இல்லை ஃபியூச்சரில் பொசிஷன் எடுக்கணும், ஒரு ஈக்விட்டியே 1,00,000 ஸ்டாக் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவனால் அவனுக்கு ஏற்ற ஒரு ஆர்டர் போடுறான்னா, இப்போ நம்ம ஆர்டர் போட்டு எவ்வளோ போடுவோம்? ஒரு 10 20 குவான்டிட்டி, 100
ஆர் வந்து லாட்டாக போடுறீங்க ஆப்ஷன்ஸில், ஒரு லாட் 2 லாட் 10 லாட் 50 லாட் எவ்வளோ எடுக்க முடியும்? ரீட்டெயிலர் கம்மியாக தான் எடுக்க முடியும். கரெக்டாக? அப்படிங்கும்போது நம்ம 1 2 3 4 எடுப்போம். ஆனால் அவன் அப்படி கிடையாது, பெரிய அளவில் வால்யூம் வச்சுருப்பான். அதனால மார்க்கெட்டை அவனுக்கு ஏற்ற குவான்டிட்டி, இப்போ ஒரு 1000 குவான்டிட்டி அவன் எடுக்கணும்னா மார்க்கெட்டில் நம்மெல்லாம் வந்து ஒரு ட்ரேட் எடுத்து வச்சுருப்போம், பை ஆர்டர்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ஒன்று வச்சுருப்போம். கரெக்டாக? மார்க்கெட்டில் பை ஆர்டர் வச்சுருக்கோம். மார்க்கெட் வந்து இப்படி எடுத்துக்கலாம். மார்க்கெட் மேலே போகணும்னு நம்ம ஒரு 1000 பேர் வந்து பை பண்ணி வச்சுருக்கோம். சரியா? 1000 பேர் வந்து பை பண்ணி வச்சுருக்கோம். நம்மளால் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும்? கம்மியாக எங்கேயாவது வந்து டெக்னிக்கலை வச்சு தெரிஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெக்னிக்கல் யூஸ் பண்ணுவோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். ஆனால் ஆவரேஜாக எங்கே வைப்போம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அது எப்படி இப்போ தெரியும்? நம்ம ட்ரேட்லாம் பார்க்குறானா? அப்படிலாம் கிடையாது, பார்க்கலாம் முடியாது. ஒரு ரீட்டெயிலர்னால எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுன்றது இல்லைங்களா? கம்மியான அமௌண்ட் ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுப்போம் அதெல்லாம் இருக்கும்ல. பாயிண்ட்ஸு ஆர் வந்து 1-2% அவ்வளோதானே வச்சுருக்க போகிறோம். அது அவன் என்ன பண்ணுவான்னா மார்க்கெட்டை மேனுப்புலேட் பண்ணி இறக்குவான். இப்போ நம்ம எஸ்எல் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. நம்ம எஸ்எல் ஆர்டரில் என்ன ஆர்டர்? செல் ஆர்டர். அந்த செல் ஆர்டர்லாம் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து பை ஆர்டர். இப்போ நம்ம 1000 பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறான்னா, நம்ம 1000 பேர் செல் ஆர்டர் ஸ்டாப் லாஸ் கீழே வச்சுருக்கோம். அதை வந்து பஞ்ச் பண்ணானா 1000 குவான்டிட்டி அவன் எடுக்கணும் இல்லைங்களா? அதுக்கான அந்த வால்யூம் அவனுக்கு கிடச்சிரும், எடுத்துகிட்டு போயிடுவான். இதுதான் என்னென்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். சரியா? ரீட்டெயிலரில் எந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்டாப் லாஸ் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு சைக்காலஜி இருக்கும்ல, ஒரு அந்த இடத்துக்குள்ள வந்து ஸ்டாப் லாஸை என்ன பண்ணுவான்? எடுத்துகிட்டு போயிடுவான். சரியா? அவனுக்கு நம்ம எங்கே வச்சுருக்கோம்லாம் தெரியாது. ஆனால் வந்து அவன் அந்த வால்யூம்னால மார்க்கெட்டை இறக்கிட்டு ஏற்றிடுவான். ட்ரெண்டவே மாற்ற முடியாது அவனால். ஏன்னா ட்ரெண்டை மாத்திரம் அவன் பொசிஷனும் மாட்டிக்கும். அதனால் ஒரு அளவுக்கு சர்டன் பெர்சன்டேஜ் மார்க்கெட்டை இந்த வால்யூம்னால ஏற்றி இறக்குவான். அதனால் அவனுக்கு பொசிஷன் கிடச்சிடும். நிறைய பேர் யோசிப்போம், நான் வந்து இந்த டைரெக்ஷனில் போகணும்னு நினச்சேன், ஆனால் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அது இப்படி போயிடுச்சு அப்படின்னு. அப்போனா நீங்கள் அதுதான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். சரியா? இது வந்து வேறு. தென் இன்னொன்று மேனுப்புலேஷன். அதாவது இப்போ ஒரு பை ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் பை ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மேலே ஏறணும். ஆனால் நம்மளை வந்து என்ட்ரியே எடுக்க விடாமல் பண்ணுறது தான் மேனுப்புலேஷன், பயத்தில் வச்சுக்கிறது. அது என்ன ப்ரோ? அது எப்படி ப்ரோ பண்ணுவானா? சிம்பிள். இப்படி எடுத்துக்கோங்களேன், இங்கே பாருங்கள், சிம்பிளாக பாருங்கள், என்னென்ன நியூஸ் வந்துச்சு நம்ம பார்க்கலாம். இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இங்கே விழுந்துச்சுங்களாங்களா, ஏப்ரல் மந்த்லேருந்து எடுத்துப்போமே. இப்போ ஏப்ரலில் இந்த இடத்துல ட்ரம்ப்பு வந்து டாரிஃபு சைனா மேலே பெரிய அவன் வந்து சைனாக்காரன் வந்து அமெரிக்கா மேலே வந்து இது கட்டணங்களை போட, இவன் வந்து ட்ரம்ப் வந்து சைனா மேலே கட்டணங்களை போட மாறி மாறி நீ பெருசா நான் பெருசான்னு பண்ணுறாங்க, இது எக்கனாமியை பெருசாக கொலாப்ஸ் பண்ண அப்படி இப்படின்னு மார்க்கெட் சட்டன்னு என்ன ஃபாலோ ஆனா. தென் இந்த இடத்துல வந்து ட்ரம்ப் டாரிஃப் நியூஸ் வந்துச்சா, ட்ரம்ப்போட டாரிஃப் நியூஸு சைனாவுக்கும் இதுக்கும் ஃபைட்டாக நிறைய கண்ட்ரியோட வந்து அவர் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தார். டாரிஃப் அந்த கண்ட்ரிக்கு அறிவிக்கிறது, தென் வந்து இல்லீகல் மைக்ரண்ட்ஸை வந்து நாட்டை விட்டு வெளியேற்றுறேன், இந்த மாதிரிலாம் எக்கச்சக்க இது வந்துக்கிட்டு இருந்தது இந்த ஏப்ரல் மந்த்து. தென் அந்த இடத்துல ஆனால் மார்க்கெட் என்னாச்சு, 90 நாள் வந்து நான் ஹோல்டு பண்ணுறேன் இந்த வரியெல்லாம் அப்படின்னு ஒரு இது வரியை போடுறது, ஆனால் 90 நாள் ஹோல்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தென் அதுக்கப்புறம் என்னாச்சு, மார்க்கெட் ஃபால் ஆச்சு. பயத்தில் இருந்தாங்க. ரீட்டெயிலர் யாராவது உள்ளே போயிருப்போமா? போயிருக்க மாட்டோம். என்னாச்சு, அங்கிறது மார்க்கெட்டு மொத்தமாக ஏற ஆரம்பிச்சிச்சு. சரி, தென் இந்தியா பாகிஸ்தான் வார். தென் இன்னொருத்தர் வந்தால யார் அது? இந்தியா பாகிஸ்தான் வார். ஐயோ, இந்தியா வாருக்குள்ளே போகுது, ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ஆகும், அவ்வளோ பர்சன்டேஜ் 2 கண்ட்ரி அடிச்சுக்கிறாங்க அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரே நாள் நைட்டு யாரா கேட்டு வார் நிறுத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி, நம்ம கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்கு ஒரு நாட்டோட முடிவுங்கிறது. ஆனால் என்ன நினச்சோம் அந்த டைமில், இப்போ ஒரு மேவோட 10th அந்த இடத்த டைமில் எடுத்து பாருங்களேன், முக்கால்வாசி யூடியூப் வீடியோஸு நியூஸ் உங்கள் மனநிலையே இருந்திருக்கும்ல. மார்க்கெட்டில் காசு போட்டிருப்போமா, ஒருத்தர் போடணும்னு நினைக்கிறாரு, போட்டிருந்தாலும் எடுத்துகிட்டு ஓடிருப்பார் பயந்து. கரெக்டாக? அதாவது ஒரு நியூஸ் சேனலு ஒரு ட்ரெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நியூஸ் வருது, ஒரு பேனிக் வருதுன்னா அதை 1க்கு 10 பயன்படுத்துறது. சரியா? அது 10 பயமுறுத்தினது. நம்ம யாருமே என்ட்ரி எடுத்துக்க மாட்டோம். ஆனால் அங்கேருந்து என்னாச்சு, மார்க்கெட் பாருங்கள் மேலே தான் வந்திருக்கு. தென் இந்த இடத்துல தான் என்னாச்சு, ஈரான் இஸ்ரேல் வார். சரியா? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் அப்படின்னு இந்த இடத்துல இவனுங்க வந்தானுங்க. சரியா? இப்போ என்ன இருக்குது, மார்க்கெட்டு போகுது. நான் 1 வீக்காக நான் லைவ் போட்டிருக்கேன், நீங்கள் எடுத்து பார்க்கலாம். என்னை ஃபாலோ பண்ணலன்னா லைவ் தினமும் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலையில் 9:15 3 வரையும் லைவில் நான் சொன்னதும் சரி, நான் வந்து லாஸ்ட் வீக் வீடியோவில் சொன்னது ஒன்று தான். இந்தியா பாகிஸ்தான் வாரே வந்து 2 நாள் நிறுத்திட்டு விட்டானுங்க. ஈரான் இஸ்ரேல் இவனுங்க அடிப்பானுங்க, தென் ராக்கெட்ஸை விடுவானுங்க, மிசைல்ஸை விடுவானுங்க, அதுக்கப்புறம் வந்து முடிச்சுடுவானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 14 லட்ச ரூபாய்க்கு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கேன். நான் அப்படியே வச்சுருக்கேன்.
சரியா. நான் இங்கே கீழே ட்ரம்ப் நியூஸு அந்த பயம் இந்த பயம் காட்டிக்கிட்டு இருந்தது நான் அப்படியே வச்சு ஸ்டாக் கூடுதலாக ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் லைவில் பார்க்குறவங்க சொன்னது ஒன்று தான், ஒரு ரீட்டெயிலர்ஸை வந்து பயமுறுத்தினாதான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அழுங்காமல் என்னது பொசிஷன்ஸை எடுக்க முடியும். ஏன்னா நான் நிறைய முறை இதை பார்த்துருக்கேன், பயமுறுத்தியே என்ன பண்ணுவானுங்க மார்க்கெட்டை ஏற்றுவானுங்க. இதுதான் என்னதுன்னா மேனுப்புலேஷன். சரியா, மேனுப்புலேட் பண்ணுறது. இப்போ ஒரு நியூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எல்லாத்துக்கிட்டையும் அவன் வந்து ஒரு பொசிஷன் க்ரியேட் பண்ணுறதுனால ஒரு 1000 கோடி ரூபாய் இல்லை 100 கோடி ரூபாய் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு பொசிஷன் எடுக்க போகிறான், அந்த லோ பாயிண்ட் கீழே விழுந்ததில் ஒரு பொசிஷன் எடுக்க போகிறான்னு வச்சுக்கலாம். அதனால வந்து அவன் ஒரு 100 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கலாம் மேலே போகும்போது. அப்போ அதில் அவன் முன்கூட்டியே ஒரு முதலீடு பண்ணுறான். என்ன அப்படின்னா அதுலேருந்து அவன் ப்ராஃபிட் பண்ண போகிறான், ஆனால் முன்கூட்டியே என்ன பண்ணுறான், அதுலேருந்து ஒரு 2 கோடியோ 3 கோடியோ எடுத்து இந்த மாதிரியான நியூஸை இன்னும் புஷ் பண்ணுங்க அப்படின்னு வந்து நியூஸ் சேனலுக்கோ இல்லை வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கோ இல்லை வீடியோ போடுறவங்ககிட்டயோ கொடுத்தாங்கன்னா போட மாட்டேன்னு சொல்ல போகிறேன். எல்லாருமே ப்ராஃபிட்ஸ்க்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க. நானும் தான் நீங்களும் தான் வந்து நியூஸ் சேனலில் யாருமே சர்வீஸ் பண்ண மட்டும் வரதில்லை, சர்வீஸும் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அல்டிமேட் கோலுங்கிறது எதுவாக இருந்தாலும் ப்ராஃபிட் தான். கரெக்டாக. அப்போ அவங்க ப்ராஃபிட்ஸ் தான் மெயினாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன இது ஒரு அந்த என்ன கூடுதலாக இந்த நியூஸ் ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது, கூடுதலாக போடவே மாட்டாங்க, பேனிக்கு எக்ஸ்ட்ரா கூட புஷ் பண்ணலாம். என்ன மேனுப்புலேட் பண்ணுவாங்க, எப்படி இப்படி தான் பண்ணுறாங்க நான் சொல்ல வரல, பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது ஈஸியாக ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், இன்ஸ்டிடியூஷன் வால்யூம் அண்ட் வந்து பேனிக், ரூமர்ஸு இந்த மாதிரியான எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணும். சரியா, நான் வந்து இது எங்கே கற்றுக்கிட்டேன்னா, இந்த மாதிரியான போலி நியூஸ்லாம் போட்டு மேனுப்புலேட் பண்ணுவானுன்னு நான் வந்து 2019-18 நினைக்கிறேன், அப்போ வந்து ட்ரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண டைம் அது. சரி, ஒரு ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 வருஷம் இருக்கும். அந்த டைமில் வாரன் பஃபட் வந்து கொட்டாக் மஹேந்திரா பேங்க்கை வந்து பை பண்ண போகிறாரு. மேபி எடுத்து பாருங்கள், பழைய நியூஸ் இருந்தால் எடுத்து பார்க்கலாம் நீங்கள். அந்த இடத்துல கொட்டாக் மஹேந்திரா என்னாச்சுன்னு நியூஸ் வந்துச்சு, ஒரு நியூஸ் சேனல் கொடுத்தாங்க. நியூஸ் சேனல் கொடுத்தது ஆக்சுவலாக, அது ரூமர்னால் என்ன, ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த ரூமர் கிடையாது, இது வந்து நியூஸ் சேனலில் சொன்னாங்க. எல்லாரும் ரீட்டெயிலர் பை கிட்டத்தட்ட 12% மேலே நினைக்கிறேன் கொட்டாக் மஹேந்திரா ஷூட்டப்பு. சரியா, ஆனால் அங்கேருந்து என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் மத்தியானத்துக்குள்ளே வாரன் பஃபட்டுக்கு கொட்டாக் மஹேந்திரான என்னன்னே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதே நியூஸ் சேனலில். அப்படிலாம் எடுக்கிறது ஏறினது 12%, இறங்கினது வந்து 15% நினைக்கிறேன். இப்படித்தான் தெரிஞ்சு. அதாவது ஒரு மேனுப்புலேஷனுங்கிறது நியூஸ் சேனல் மூலியமாகவும் பண்ணலாம், ரூமர்ஸ் ஆலி பண்ணலாம், நம்மக்கிட்ட மெசேஜ் ஃபோனில் பண்ணி பண்ணலாம், என்ன வேணால். மார்க்கெட்டுங்கிறது ரொம்பவும் மேனுப்புலேஷன், ரூமர்ஸுக்கு உட்பட்டது தான். பயமுறுத்துனா தான் அவனுங்கனால ப்ராஃபிட் பண்ண முடியும். அதனால எப்பவுமே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரேடர் சொன்னது தான் என்னென்னா, மார்க்கெட்டில் வந்து எப்போ வந்து பின் ட்ராப் சைலண்ட் இருக்குது, அதாவது எந்த ஒரு இதாவது அதை வாங்கி இதை வாங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து இந்த இதில் யாருமே சொல்லலையா, அப்போ தான் நம்ம வாங்கணும். யாருமே பையிங் சொல்லலையா, மார்க்கெட்டை பார்த்து பயப்படுறாங்களா, ஐயோ இறங்கிருச்சுன்னு எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்களா, எல்லாம் பயத்தில் இருக்காங்க, அப்படிங்கும்போது அப்போ தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது. எல்லோரும் வாங்குங்க, சூப்பராக போயிடுச்சு, நான் இவ்வளோ எடுத்தேன் அப்படிங்கிறாங்கன்னா அப்போ நம்ம மார்க்கெட்டில் எல்லா பொசிஷனும் கட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும் அப்படிங்கிறது தான். இப்போ அதே தான் நான் ஃபாலோ பண்ணேன், ஒன்றும் கிடையாது. அதில் தான் கிட்டத்தட்ட என்னோடய 14 லட்ச ரூபா போட்டதில் கிட்டத்தட்ட ஒரு எல்லா போர்ட்ஃபோலியும் கிட்ட 1 லட்ச ரூபா கிட்ட தான் ப்ராஃபிட்டில் இருக்கானுங்க. இப்போ வந்து இந்த தானில் கிரியேட் பண்ணதும் சரி, இது வந்து இப்போ ஒரு 2 to 3 இது 4%, இது 1,30,000 என்னமோ தான் போட்டேன். சரியா, இது வந்து ஒரு அதை போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணதில் 4% ப்ராஃபிட்டில் இருக்குது. தென் வந்து இன்னும் கொஞ்சம் அக்கௌண்ட் நிறைய இருக்குது, என்கிட்ட 2-3 அக்கௌண்ட் இருக்குது. இது பார்த்துட்டு இது கிட்டத்தட்ட 10% ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டோம் அப்படின்னா ஹோல்டிங்ஸில் கிட்டத்தட்ட 10% ப்ராஃபிட் இன்னும் ஏற்றலாம் அவன். சரியா, கிட்டத்தட்ட வந்து நான் போட்ட 12-13 லட்ச ரூபாய்க்கு மேலே போட்ட காசுக்கு 1 லட்ச ரூபா பக்கம் வந்து கடந்த ஏப்ரல்லேருந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். அதனால வந்து ரூமர்ஸ் வரும்போது அதுக்காக மொத்த காசு போட்டிருக்குன்னு சொல்ல வரல. நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். இன்வெஸ்ட் பண்ணாமல் நிறைய காசு வச்சுருக்கேன். சரியா, ஒருவேளை விழுந்துருச்சுன்னா நல்ல ஸ்டாக்கு தான், வாங்கி வச்சுருக்கிற நல்ல ஸ்டாக்கு தான், நம்பிக்கை இருக்குது போகுன்னு. ஆனால் ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஒரு கன்சாலிடேஷன் ஒரு கரெக்ஷனுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்கன்னா திரும்ப வாங்குறதுக்கு நம்ம காசு வேணும். கரெக்டாக, அதாவது மணி பம்ப் பண்ணணும்ல, அப்போ தான் வந்து ஒரு பெட்டர் ஆவரேஜ் ப்ரைஸுக்கு வரும். அதுவும் ரொம்ப முக்கியமானது. அந்த ரிஸ்க்கு எல்லாத்தையும் முக்கியம். தென் ஒருவேளை மார்க்கெட் கீழே விழுந்தாலும் நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுவேன். அந்த போர்ட்ஃபோலியோ கொண்டு போய் பிளெட்ஜ் பண்ணிடுவேன். பிளெட்ஜ் பண்ணி தென் வந்து அதில் வந்து அந்த ஆப்ஷன் செல்லிங்கில் இந்த கவர்ட் கால்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சின்ன ப்ராஃபிட் பண்ணி எப்படியாவது லாஸை வந்து ரெக்கவர் பண்ணலாமெல்லாம் பார்ப்பேன். அதனால் ப்ராப்பராக தெரிஞ்சும் பண்ணணும். அதனால் அதுவும் ரொம்ப முக்கியமானது.
அதனால் இந்த மேனுப்புலேஷன்லாம் இருக்கும், அதை தவிர்க்கவே முடியாது. மார்க்கெட்டில் மேனுப்புலேட் பண்ணுவாங்களா? எல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் வந்து நிறைய டைப்பில் பண்ணுவாங்க, விதவிதமாக அடிப்பானுங்க. அதனால் கொஞ்சம் நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுங்கள். அண்ட் ஏற்கனவே சொன்னதால் நம்ம லைவ் ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இந்த மேனுப்புலேஷனில் டீப்பாக பேசலாம், இல்லை டெக்னிக்கலாக எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறதுலாம்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. This video is for educational purposes only. No income or result is guaranteed.